வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே ஊழல்களுக்கு குறைவில்லை என்று சொல்லிவிடலாம். பொருளாதார குற்றவாளிகள் வாழ்கின்ற காலத்திலே நாம் இருக்கிறோம். நீதிமன்றம் மிக பெரும் பதவிகளில் இருந்திருக்கக்கூடியவர்களை பொருளாதார குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டாலும் அது தொடர்பாக இந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் தேவை என அரசிடம் மனோ கணேசன் கோரியிருக்கக்கூடிய விடயங்களை இன்றைய தினம் முக்கிய செய்திகளாக குறிப்பிடப்பட்டு ஈழநாடு பத்திரிகை செய்திகளை தந்திருக்கிறது. அதே நேரத்தில் பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகளிலே கோடபாய ராஜபக்ஷ அவர்களுடைய பதவி விலகலை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். பாராளுமன்றம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருந்தது. இருப்பினும் எந்த விதமான நல்ல விடயங்களோ அல்லது முன்னேற்றகரமான விடயங்களோ நாட்டில் இடம்பெறவில்லை. குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்கின்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலே கட்டிடங்கள் வழங்கப்படுகிறது, நிதி கொடுக்கப்படுகிறது. எதற்காக என பார்ப்போமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தலைமையிலே நிழல் பாராளுமன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்து பேசப்படுகிறது. எனவே உண்மையான பாராளுமன்றம் இருக்கும் போதே பல விடயங்களை செய்ய தவறியவர்கள் இனி நிழல் பாராளுமன்றத்திலே அந்த விடயங்களை செய்ய போகிறார்களா என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்றால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சீனா சென்று வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இப்பொழுது தெரிவித்திருக்கிறார், இந்தியாவோடு வலுப்படுத்தப்படும் உறவுகள் வலுப்படுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தங்கள் சீனாவிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பாக விமர்சனங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக பலனுடைய ஒப்பந்தங்களாக அவை தோன்றவில்லை என சொல்லப்படுகிறது. எனவே ஒப்பந்தமாக இருக்குமே தவிர அதில் இருந்து இந்த பலனும் நாட்டுக்கு கிடைக்காத விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. எதுவாக இருப்பினும் தொடர்ச்சியாக சீனா இலங்கைக்கு சில சமயங்களில் உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கலாச்சார மண்டபம் திறக்கப்பட்டிருந்தது. அந்த கலாச்சார மண்டபத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் என்கின்றவாறு அந்த பெயர் சூட்டப்பட்ட விடயங்கள், அதிலே தமிழுக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்ட விடயங்கள் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார், இதனை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் என தெரிவித்திருக்கிறார். அதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்திலே தமிழுக்கு 3ஆம் இடம் தவறான நடவடிக்கையை அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழுக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். உண்மையில் அது ஒரு தவறான நடவடிக்கை என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் என உதயன் பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே வாழ்க்கை செலவை குறைக்கவில்லை அரசாங்கம் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த குற்றச்சாட்டை யார் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியும் இப்பொழுது நிழல் அரசாங்கம் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லப்படக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அணியினரும் ஒரே அணியினராக இருந்திருந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய அரசை குற்றம் சாட்டுகிறார்கள். கடந்த காலங்களிலே மிக பலம் வாய்ந்த கட்சியாக அந்த கட்சி இருந்திருந்தது. இருப்பினும் நாட்டுக்கு எந்த விதமான பலனும் அடைந்ததாக குறிப்பிடப்படவில்லை. மன்னார் படுகொலைகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது மன்னார் படுகொலைகள் குற்ற ஒப்புதல் வழங்க சந்தேக நபர்கள் சம்மதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் கொலை வழக்கு என்று சொல்லிவிடலாம். அதாவது 2022 இடம்பெற்ற கொலைக்கு பழிவாங்கும் செயற்பாட்டிலே இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம். மன்னார் மாவட்டத்தின் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பிலே சந்தேக நபர்கள் 3வரும் நீதிவான் முன்னிலையிலே குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்க முன்வந்திருக்கிறார்கள். இதை அடுத்து அவர்கள் 3வரும் இன்று விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாடக உலகின் பிதாமகன் குழந்தை சண்முகலிங்கம் என்று நாங்கள் படிக்கும்போது படித்திருப்போம். தீயுடன் நேற்று அவர் சங்கமமாகி இருக்கிறார். நாடக அரங்க கல்லூரியின் ஸ்தாபகரும் ஈழத்து தமிழ் நாடக உலகின் பிதாமகனுமான குழந்தை சண்முகலிங்கத்தின் புகழுடல் நேற்று மாலை தீயுடன் சங்கமமாகி இருக்கிறது. இதுவும் தமிழுக்கு ஒரு இழப்பாக இருக்கிறது. அதே நேரத்திலே கட்டுநாயக்காவில் சூடு 3 பேருக்கு காயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்திலே நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே 3 காயமடைந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
எரிபொருள் விலையை குறைக்க பேச்சுக்கள் என்கின்ற தலைப்போடு செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதாவது எரிபொருள் விலையை குறைப்பதற்காக கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபராக பதவியேற்றார் ட்ரம்ப் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத உச்சகட்ட பாதுகாப்புக்கு மத்தியிலே அமெரிக்காவின் 47வது அதிபராக ட்ரம்ப் நேற்று பதவியேற்றார் என சொல்லப்பட்டிருக்கிறது. உலக அரசியலிலே அல்லது உலக செயற்பாடுகள் உலக யுத்தம் தொடர்பான விடயங்களிலே பெரும் திருப்பு முனையாக இந்த விடயம் இருக்கும். யுத்தம் உக்கிரமடைய வாய்ப்பு இருக்கிறது அல்லது முடிவுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக இருக்கிறது என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் பல விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே உலகின் போலீஸ்காரன் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா இன்னும் எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறது. இதே நேரத்திலே வரலாறு காணாத தீயழிவும் அந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. மன்னாரில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி பார்க்கப்படுகிறது. நேற்று அதிகாலை 4:30 மணியளவிலே தலைமன்னாரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் அந்த பெண் மோதுண்டு உயிரிழந்திருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அந்த செய்தி அங்கே தொடர்கிறது. அதே நேரத்திலே அரச மாளிகை விவகாரம் அரசாங்கம் உத்தரவிட்டால் வெளியேறுவாராம் மஹிந்த என்கின்ற ஒரு தலைப்போடு நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அறிவித்தல் விடுக்கும் பட்சத்திலே முன்னாள் ஜனாதிபதிக்குரிய அரச பதிவிடத்திலிருந்து வெளியேறுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தயாராகவே இருக்கிறார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். எனவே இது அரசாங்கம் புதிதாக அமைந்த போதே இந்த அறிவித்தல் விடப்பட்டு விட்டது. எனவே அரச பதவிகளில் அல்லது அமைச்சு பதவிகளில் இருந்த போது பேசுவது போலவே இப்பொழுதும் நாமல் ராஜபக்ச பேசிக் கொண்டிருக்கிறார். அரசு அறிவித்து பலர் மாளிகைகள் பதிவிடங்களை ஒப்படைத்து வெளியேறிய நிலையிலும் இவர்கள் வெளியேறாமல் இருக்கிறார்கள். 46 லட்சம் ரூபாய் அதற்காக வாடகை செலுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. குருநகர் மினி சூறாவளி இழப்பீடுகள் வழங்கவுடன் நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த மினி சூறாவளி காரணமாக 3 காயமடைந்திருந்தார்கள், பலர் பாதிப்புக்குள்ளாகியிருந்தார்கள். இப்பொழுது அது சார்ந்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 108 கிலோ கஞ்சா குருநகரில் மீட்கப்பட்டிருக்கிறது. 4 கைதாகி இருக்கிறார்கள். சுற்றி வளைப்புகள் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். முச்சந்தி முறையுடைய கருத்து பார்க்கலாம். அப்ப இந்த முறையும் எலெக்ஷன் காசு இல்லாம குழம்ப போகுதோ என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அது முச்சந்தி முரளியால் கேட்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே நிதி அமைச்சு பரிந்துரைத்தது மின் கட்டணம் குறைக்கப்படும் மின்சார சபை தலைவர் தெரிவிப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் தேடிய 4 கைதாகி இருக்கிறார்கள். பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பாக இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வந்த 4 சர்வதேச போலீஸ் அதாவது இன்டர்போலால் கைது செய்யப்பட்டு துபாய் உட்பட 4 நாடுகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே அஸ்வசுமை 2வது கட்ட கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு ஏற்றவாறே உத்தரவாத விலை நிர்ணயம் விவசாய பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கை செலவை குறைக்க முயற்சிக்கவில்லை அரசாங்கம் என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே நேரத்திலே தேசியத்தை பாதுகாக்க செயற்பாட்டு அரசியல் பிமல் வீரவன்ச கூறுகிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் செய்திகளிலே நெல் கொள்வனவின் போது தராசில் நூதனமான மோசடி பரந்த நெல் சம்பவம் என்கிற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கண்காட்சியால் சீன அதிருப்தி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் நெதர்லாந்து தூதரகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள ஒளிப்பட கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள தென் சீன கடல் தொடர்பான படங்கள் தொடர்பிலே சீன தூதரகம் அதிருப்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரஷ்ய தூதரகம் இந்த ஒளிப்பட கண்காட்சியிலே உக்ரைன் ரஷ்ய யுத்தம் தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒளிப்படங்கள் தொடர்பிலே அதிருப்தி வெளியிட்டுள்ள நிலையில் இப்போது சீன தூதரகமும் தென் சீன கடல் தொடர்பான படங்கள் தொடர்பிலே அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை இந்த ஒளிப்பட கண்காட்சி 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே நடைபெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பாஸ்போர்ட் வசதி வழக்கை துரிதப்படுத்த பணிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷவின் வாக்குமூலம் இன்று என்கின்ற தலைப்போடு தென்கொரிய வேலை வாய்ப்பு சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே வாக்குமூலம் அளிக்க உள்ளார் என்றும் அவரது சட்டத்தரணி நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அரசின் நன்றி கடன் பட்ஜெட்டில் தெரியும் கஜந்த எம்பி கூறுகிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே
மஹிந்தவின் பாதுகாப்பை நீக்க அனுரவுக்கு உரிமை கிடையாது, போர் நாயகன் கதையை மீள எடுக்கிறது பெரமுன என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெரமுன இந்த போர் வெற்றி மற்றும் போர் நாயகன் என்கின்ற சொற்பதங்களை பயன்படுத்தி தம் சார்ந்தவர்களுக்கு சுகநலன்களை கொடுத்து வந்த விடயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆளுநரின் கருத்தை நாம் ஏற்கவில்லை, வழமை போலவே சேவைகள் தொடரும் இலங்கை போக்குவரத்து சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள். நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இருந்து சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பிலே ஆளுநரின் கருத்தை நாம் ஏற்கப் போவதில்லை. எனவே வழமை போலவே யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வட பிராந்திய முகாமியாளர் கந்தசாமி கேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்தியாவுடன் பலமான உறவு கட்டியெழுப்பப்படும் ஜனாதிபதி அனுரகுமார. அதாவது இந்தியாவுடன் பலமான உறவை ஏற்படுத்தி நமது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முனைவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றம் இன்று கூடுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பிலே விவாதம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 20 நாட்களில் 8 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அதிலே 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முல்லைத்தீவில் யானை துரத்தியதிலே 3 காயமடைந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. மன்னாரில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தி, அந்த செய்தியும் பதிவாகி இருக்கிறது. மன்னார் தோட்டக்காடு புயரத கடவையின் அருகிலே இந்த இளம்பெண்ணுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. மஹிந்தவை பயங்கரவாதிகளுக்கு பலிகடாவாக்க அரசு முயற்சி, பெரமுன குற்றம் சாட்டியிருக்கிறது. 108 கிலோ கஞ்சாவுடன் குருநகரில் 4 கைதாகி இருக்கிறபடியும் நாங்கள் பார்த்த செய்தி. குச் போதைப் பொருளுடன் கட்டுநாயக்காவில் 2 கைதாகி இருக்கிறார்கள். மஹிந்த வசிக்கும் வீட்டுக்கு 46 லட்சம் ரூபாய் வாடகை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அரச பணத்திலேயே அல்லது மக்கள் பணத்திலேயே இந்த வாடகை செலுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. கண்டர் வாகன சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து 5 பவுன் நகை கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. குளிர்பானத்திலே மயக்க மருந்து கலந்து கொடுத்து கண்டர் வாகன சாரதியிடம் 5 பவுன் நகை கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. யாழ் நகர் பகுதியிலே கண்டரக வாகனத்தில் வாடகை சேவையில் ஈடுபட்டு வருகின்ற சாரதி ஒருவரின் நகைகளை நேற்று முன்தினம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போல இந்த வாடகைக்கு வாகனங்களை வழங்கக்கூடியவர்களை திட்டமிட்டு ஏமாற்றுகின்ற விடயங்களும் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. எனவே அவை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவற்றை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பிலே கலந்துரையாடல், ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ராஜபக்சக்களின் படுதோல்விக்கு ஊழல் மோசடியே காரணம், அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் சொய்சாவுக்கு பிணை என்கின்ற விடயம் அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. அஸ்வஸ்ம திட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வாகன இறக்குமதிக்கான தடை பிப்ரவரி முதல் நீக்க மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. தமிழர்கள் வாழும் பகுதியிலே தமிழுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், அமைச்சர் சந்திரசேகரன் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது. குறை நிறைகளை அறிய மக்களோடு மக்களாக பயணித்த அமைச்சர் என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நேற்று திங்கட்கிழமை காலை மொரட்டுவையிலிருந்து கொழும்பு கோட்டை அலுவலக ரயிலிலே மக்களோடு மக்களாக பயணித்துள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே 90 பலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தது இஸ்ரேல் என்கின்ற ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதனை கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் பலஸ்தீனர்கள். அங்கே புகைப்படங்களோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அதே போல 3ஆம் உலகப் போரை தடுத்து நிறுத்துவேன் என ட்ரம்ப் உறுதி வழங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. மேலும் பல செய்திகள் பார்க்கப்படுகிறது. போலி ஆவணங்கள் மூலம் காணி விற்பனை, வவுனியாவிலே ஒருவர் கைதாகி இருக்கிறார். சீரற்ற வானிலையால் 16,930 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அரிசி தட்டுப்பாடு மீண்டும் ஏற்படாது என்று உறுதியளித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அதே நேரத்திலே அனுர அரசாங்கத்திலே இனவாதத்துக்கு இடமில்லை, பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்திருக்கிறார். திருவோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படும், ஜனாதிபதி அனுரா சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய விடயங்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் வரவேற்றிருக்கிறது இலங்கை, அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே போல சேரு நுவர பகுதியிலே சொகுசு பேருந்து விபத்து, 14 பேர் வைத்தியசாலையில் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதிகளவான விபத்துக்களை இந்த காலங்களிலே நாங்கள் செய்திகளிலே பார்க்கிறோம். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மிக விரைவில் ரணில் தலைமையில் நிழல் பாராளுமன்றம், அரசுக்கு சமனான அமைச்சரவையும் அமையும்,
கட்டடம் மற்றும் நிதி வழங்க முன்வந்த தனவந்தர்கள் தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 225 உறுப்பினர்கள் மாதத்தின் 8 நாட்கள் இந்த பாராளுமன்றம் நிழல் பாராளுமன்றம் கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அவைத் தலைவராக மூத்த எம்பிக்கள் என்கின்ற விடயங்கள், விருந்தினர்களாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அழைப்பு, வெளிநாட்டு அரசு தலைவர்களும் உரையாற்ற வாய்ப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே நிழல் பாராளுமன்றத்தை நிறுவுவதற்கு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்காணித்து அதற்கேற்ப மாற்று நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கிலே இந்த நிழல் பாராளுமன்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் ஆலோசனையின் பேரிலே அமைய உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டங்களை பின்பற்றாத வடக்கு மாகாண மக்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதனை போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் உள்ள பொதுமக்கள் சட்டம் மற்றும் ஒழுங்குகளை முறைப்படி பின்பற்றுவதில்லை என்று வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம் செய்கின்ற தவறுக்காக கையூட்டு கொடுத்து தாம் தப்பித்து விடலாம் என்கின்ற எண்ணமே இந்த மக்களுக்கு இருக்கிறது. எனவே இதற்கு காரணம் இந்த கையூட்டு பெறுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களும் என்கின்ற விமர்சனங்கள் நேற்றைய சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பதிவாகியிருந்தது. யாழில் 108 கிலோ கேரள கஞ்சாவுடன் 4 பேர் கைது என்கின்ற விடயம், குருநகர் பகுதியில் இடம்பெற்ற கைது தொடர்பாக தினக்குரல் பத்திரிகையும் செய்தி பதிவிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் பெயர் மாற்றியது குற்றமில்லை, ஆனால் அங்கே 3வது இடத்திலே தமிழ் இருப்பது குற்றம் என அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. யாழில் போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களை இணைக்க ரகசிய பேச்சு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தை விடுவியுங்கள், அனுர மற்றும் ஹரணிக்கு மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ரணில் பயணத்தை கண்காணிக்க மக்களோடு மக்களாக பயணித்த அமைச்சர் தொடர்பான ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. அரசாங்க வேலை தாருங்கள், யாழில் நேற்றும் போராடிய வேலையேற்ற பட்டதாரிகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னார் இரட்டை கொலை, மேலும் ஒருவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே முக்கியமான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன, அவற்றை பார்க்க இருக்கிறோம். அதாவது யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் பெற்றுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதென ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் முல்லைத்தீவு கடற்கரையில் இடம்பெற்ற பட்ட திருவிழா தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன, புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. சுழல் காற்றின் காரணமாக 48 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அவை சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தெரிவு செய்யப்பட்ட 100 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல 3ஆம் உலக போரை தடுத்து நிறுத்துவேன் என ட்ரம்ப் உறுதியளித்திருக்கிறார். நான் அதிபராக இருந்திருந்தால் ஹாசா போர் நடந்திருக்காது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே அமெரிக்காவில் டிக்டாக் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் வாக்குறுதியால் ஒரே நாளிலே அங்கே தகர்ந்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல விஷம் கலந்து காதலனை படுகொலை செய்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. ஜனாதிபதியை விமர்சிக்க நாமலுக்கு தகுதி இல்லை, ராஜபக்ஷக்களின் சகாப்தம் முடிந்துவிட்டது, ராஜபக்ஷக்களின் நாட்டு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தற்கால பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஊழல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் தேவை, அரசிடம் மனோ கணேசன் எம்பி கோரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவில் இருந்து வந்துள்ள விக்கிரகத்துக்கு மகா யாகம் கதிர்காமத்திலே பிரதிஷ்டை செய்யப்படும் என்கின்ற விடயங்கள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்தியாவிலிருந்து கதிர்காமத்திலே பிரதிஷ்டை செய்வதற்காக எடுத்து வரப்பட்டிருக்கக்கூடிய சுப்பிரமணியம் சமேத மகாவல்லிக்கு நேற்றைய திங்கட்கிழமை மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலே விசேட மகாயாகம் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறுவதற்கு தயார், நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். 108 கிலோ கஞ்சாவுடன் 4 யாழில் கைதாகி இருக்கிறார்கள். எரிபொருளினுடைய வரியை குறைக்க முடியாது, ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. மஹிந்த திணற மாட்டார் என்கின்ற தலைப்போடு செய்திகள் பார்க்கப்படுகிறது. விஸ்வமடு மாவீரர் துயிலும் இல்ல காணியை விடுவிக்க வேண்டும், வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ரணில் மற்றும் சஜித் இணைவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி அனுமதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அரசி தட்டுப்பாடு மீண்டும் ஏற்படாது ஜனாதிபதி அனுர உறுதி அளித்திருக்கிறார். ராஜபக்சக்களின் படுதோல்விக்கு ஊழல் மோசடி ஆட்சியே காரணம் அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே திருடர்களை அரசு பாதுகாக்கிறது சமிந்த விஜயஸ்ரீ குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமும் திருடர்களை பாதுகாப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நெல்லுக்கு நிர்ணய விலையை வழங்க முடியாத நிலையில் அரசு தேசிய விவசாய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அண்மையிலே யாழிலே வேலையேற்றப்பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மிகவும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் அவர்கள் இப்பொழுது போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்தி பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. ரயிலில் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பிமல் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. மக்களோடு மக்களாக பயணித்தபடியும் இன்று அனைத்து பத்திரிகையிலும் பேசப்பட்டிருக்கிறது. 6,63,00,000 பெறுமதி மிக்க போதைப் பொருட்களுடன் 2 பேர் கைதாகி இருக்கிறார்கள். செய்திகளிலே இவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டல் கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.